தந்தை சிவனும் நானும் சங்கமிக்கும் யோகம். யுத்த களத்தின் நடுவே மீண்டும் கீதை என்னும் பாடம். உயர்வு தாழ்வு பாராமல் தரணியில் பாய்ந்தோடி பல்லுயிர்க்கு வாழ்வளிக்கும் நதி நீரை போலவே ஆறுக்குள் ஊடுருவி உலக உயிரை விழிக்க வைக்க பரமசிவன் அவதாரம் நிகழ்ந்தேறுதே. அவர் அனைத்துயிரை பார்வையிடும் களமானதே. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் ஒளி பிரகாசமான ஆத்மா. சௌகரியமாக எனக்காக நேரம் ஒதுக்கி அமர்ந்திருக்கிறேன். எனது உடலும் மனமும் மிகவும் லேசான நிலையில் அசைவுகள் இன்றி அமைதியாக இருப்பதை உணர்கிறேன். நான் ஒளி பிரகாசமான ஆத்மா. என் நெற்றியின் நடுவில் நான் ஆத்மா ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறேன். எனது மனமும் புத்தியும் பழக்க வழக்கங்களும் ஆத்மாவாகிய எனது கட்டளைகளுக்கு இணங்கி அமைதியான நிலையில் இருக்கிறது. என்னை சுற்றிலும் அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. நான் ஆத்மா. என்னை சுற்றிலும் பிரகாசத்திலும் பிரகாசமான ஒளி கதிர்கள் என்னை சூழ்ந்து இருப்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன். இதனால் நான் ஆத்மா எடையற்று லேசாக இருப்பதை உணர்கிறேன். ஒளி பிரகாசமான ஆத்மா நான். இந்த சரீரத்தின் புருவங்களுக்கு நடுவில் ஓர் கரையில்லாத வைரத்தை போன்று பிரகாசிப்பதை நன்கு உணர்கிறேன். நான் ஒளி பிரகாசமான ஆத்மா. இந்த உடலிலிருந்து விலகிய நிலையில் ஆத்மா நான். எனக்குள் தெய்வீக குணங்களும் சக்திகளும் நிறைந்து இருப்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் அழியாத ஒளி பிரகாசமான விலை மதிக்க முடியாத
வைரமாக மின்னிக் கொண்டிருக்கிறேன். என்னிடமிருந்து அன்பின், அமைதியின், மகிழ்ச்சியின் ஒளிக்கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கிறது. நான் ஆத்மா மிக மிக லேசாக ஒளி பிரகாசமாக, ஜோதியாக, நட்சத்திரமாக இருப்பதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஆத்மா. ஆத்மா நான். சர்வசக்திவானாகிய ஆல்மைட்டி தந்தையின், சிவ பகவானின் நேரடி குழந்தையாக என்னை உணர்ந்து விட்டேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. இந்த உடலை மறந்த நிலையில் நான் ஆத்மா. இந்த எல்லை கடந்த சுயமரியாதையில் என்னை நிலைக்க செய்கிறேன். நான் ஒளி பிரகாசமான ஆத்மா. சர்வசக்திவான் இறைவனின் குழந்தையாவேன். எனக்குள் எல்லையில்லாத சக்திகள் இறைவனின் ஆஸ்தியாக நிறைந்து இருப்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. வரதானங்கள் வழங்கும் வள்ளலே, உண்மை ஞானம் வழங்குகிறீரே. வரதானங்கள் வழங்கும் வள்ளலே, உண்மை ஞானம் வழங்குகிறீரே. நான் உன்னுடைய நினைவினிலே முழு நாளும் வரதானங்கள் வழங்கும் வள்ளலே, உண்மை ஞானம் வழங்குகிறீரே. நான் நினைக்காததை கூட கேட்காமல் வழங்குகிறீரே. இவ்வுலகமே தேடுபவர் அவர் எனக்கென ஆகிவிட்டார். அவர் எனக்கென ஆகிவிட்டார். யாராகிலும் கேட்டுவிட்டார், நீங்கள் யார் என்று நான் சொல்வேன். வரதானங்கள்
ஞானங்கள் வழங்கும் வள்ளலே, உண்மை ஞானம் வழங்குகிறீரே. நான் மௌனமாயிருந்தாலும் என் கண்கள் பேசிடுதே, நீங்கள் கண்களில் கலந்ததுமே அவை ரகசியம் சொல்கின்றதே, அவை ரகசியம் சொல்கின்றதே. என் முகத்தின் புன்னகையும் உந்தன் அறிமுகம் தருகின்றதே. வருதானங்கள் வழங்கும் வள்ளலே, உண்மை ஞானம் வழங்குகிறீரே. நீங்கள் அள்ளித்தந்த ஆஸ்திகளை இங்கு யாரும் காணவில்லை. நாம் இருவரும் இணைந்ததினால் என் வாழ்க்கை மாறியதே, என் வாழ்க்கை மாறியதே. என் அதிர்ஷ்டத்தை அவர் எழுப்ப ஏண்டானது ஒளிராதோ. வருதானங்கள் வழங்கும் வள்ளலே, உண்மை ஞானம் வழங்குகிறீரே. வருதானங்கள் வழங்கும் வள்ளலே, உண்மை ஞானம் வழங்குகிறீரே. நான் உன்னுடைய நினைவினிலே முழு நாளும் மூழ்குகிறேன். வருதானங்கள் வழங்கும் வள்ளலே, உண்மை ஞானம் வழங்குகிறீரே. வரதானங்கள் வழங்கும் வள்ளலே, உண்மை ஞானம் வழங்குகிறீரே. வரதானங்கள் வழங்கும் வள்ளலே, உண்மை ஞானம் வழங்குகிறீரே. வரதானங்கள் வழங்கும் வள்ளலே, உண்மை ஞானம் வழங்குகிறீரே. ஆத்மாவாகிய நான் இந்த சுய மரியாதையை கடைபிடிப்பதால் உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் என் அன்பு தந்தை சர்வசக்திவான் பரம் ஆத்மா, பரம்பொருள், அமைதி கடல், கருணையின் கடல், அன்பின் கடலாக விளங்கும் பரம தந்தையை, சிவனை, அவரது உயர்வான அறிமுகத்தை முழு உலகத்திற்கும் கொடுப்பதற்கு ஓர் உயர்ந்த கருவியாக என்னை கடவுள் ஆக்கியிருக்கிறார். நான் மாஸ்டர் சர்வசக்திவான். நான் ஆத்மா சர்வ சக்திகளாலும்
நிறைந்த நிலையில் சர்வ குணங்களின் சம்பன்னமாக இருக்கிறேன். எனது ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தைகளும் ஒவ்வொரு செயல்களும் அநேக ஆத்மாக்களுக்கு இறைவனின் சத்தியமான அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. நான் கோடான கோடி பாக்கியம் பெற்றிருக்கும் பாக்கியசாலி ஆத்மா. இந்த ஒரு அனுபவத்தினை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். திவ்ய சக்திகளினாலும் திவ்ய குணங்களினாலும் நிறைந்து முழுமையான ஓர் நிலவினை போன்று முழு மன நிறைவுடன் திருப்தியாக இருக்கும் ஆத்மா நான். இப்பொழுது நான் ஆத்மா எனது அன்பான சூட்சும வதனத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். சூட்சும வதனத்தில் பாப் தாதா தனது இயல்பான அன்பான நிலையில் இருக்கிறார். பாப் தாதாவை எனது ஆன்மீக தாய் தந்தையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சூட்சுமமான தேவதையாக சூட்சும ஒளி உடலில் இருக்கும் ஒளி பிரகாசமான பரிஸ்தாவாக தாதாவிற்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை அனுபவம் செய்கிறேன். பாப் தாதா தனது அளவில்லாத சக்திகளின் ஒளி கிரணங்களை தன் கரங்களாக ஆக்கி பரிஸ்தாவாகிய என்னை அன்போடு வரவேற்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன். அன்பான பாப் தாதாவிற்கு எதிரில் பரிஸ்தா நான் சென்று கொண்டே இருக்கிறேன். என் எதிரில் பாப் தாதா
தனது ஒளி கிரணங்கள் பொருந்திய அன்பான கரங்களை கொண்டு என்னை அரவணைக்கிறார், அன்பு செலுத்துகிறார். நான் சூட்சும ஒளி உடலில் தூய்மையின் சக்தியினால் நிரப்பப்படுவதை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த அழகான உயர்வான வதனத்தில் நான் ஒளி பிரகாசமான சூட்சும தேவதையாக, பரிஸ்தாவாக, சூட்சும தேவதைகள் பரிஸ்தாக்களின் தலைவனாக விளங்கும் பிரம்மா தந்தையின் சூட்சும சரீரத்தில் பரமாத்மா தந்தை இருப்பதை உணர்கிறேன். பரம தந்தை பரமாத்மா சிவன், என் அன்பு தந்தை பிரம்மாவின் உடலிலிருந்து என்னை தன் தெய்வீக கண்களால் பார்த்து கொண்டே இருக்கிறார். தந்தையின் தெய்வீக பார்வை என்னை முழுமையாக திருப்திப்படுத்துகிறது. நான் சூட்சும உடலில் பாப் தாதாவிற்கு முன்னால் திருப்தியான பரிஸ்தாவாக நின்று கொண்டிருக்கிறேன். பாப் தாதாவின் கரங்களை அன்போடு இறுக பிடித்துக் கொள்கிறேன். பாப் தாதாவின் அன்பான சுகமான அரவணைப்பில் பரிஸ்தா நான் நின்று கொண்டிருக்கிறேன். உலகமே போற்றி புகழும் இறை தந்தையின் கரங்களை சூட்சும பரிஸ்தா நான் மேலும் மேலும் இறுக பற்றிக் கொள்கிறேன். இந்த சுகமான அனுபவத்தில் சிறிது நேரம் நிலைத்திருக்கிறேன். எல்லையில்லாத இறைவனின் அரவணைப்பில் இருக்கும் சூட்சும பரிஸ்தா நான். பாப் தாதாவின் காந்த கண்களால் ஈர்க்கப்பட்டு நான் ஆத்மா பாப் தாதாவை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். முழு கவனத்தையும் என் தந்தை மீது வைத்து அவரையே அன்போடு கவனிக்கிறேன். தந்தையின் அன்பு கலந்த பார்வை பரிஸ்தா உடலில் இருக்கும் ஆத்மா என் மீது விழுந்த வண்ணம் இருக்கிறது. இந்த ஒரு அனுபவம் எனக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தந்தையின்
சக்தி மிக்க அன்பு கலந்த பார்வையை நான் ஆத்மா அவரது திருஷ்டி ரூபத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் மிக மிக லேசாக இருப்பதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். காற்றை போல, ஒரு பஞ்சு போல நான் ஊக்கம் உற்சாகத்துடன் சக்திகளுடன் இருப்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் சூட்சும ஃபரிஸ்தா. தந்தையின் சக்தி மிக்க பார்வையினால் எனக்குள் இன்னும் மறைந்திருக்கும் தெரியாமல் இருக்கும் சில குறைகள் பலகீனங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. இதை ஆழமாக நான்
ஆத்மா அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மிக மிக லேசாக ஒளியின் பிரகாசமாக சூட்சும தேவதையாக நான் முழு பரிஸ்தவாக மிகவும் பரிசுத்தமான முழுமையாக சுத்திகரிக்கப்பட்ட ஆத்மாவாக மாறிக்கொண்டிருப்பது அனுபவம் ஆகிக் கொண்டிருக்கிறது. தந்தையின் அன்பான சுகமான பொறுப்புடன் கூடிய அந்த பார்வையிலிருந்து நான் விலக முடியாமல் தந்தையின் நினைவில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் பரிஸ்தா. இப்பொழுது நான் முழு மன நிறைவுடன் முழு உலகத்திற்கும் தெய்வீக செல்வங்களை வழங்கும் உயர்ந்த பரிஸ்தாவாக பரிசுத்தமான சூட்சும தேவதையாக மாறியிருக்கிறேன். உலகில் உள்ள அனைவருக்கும் எப்பொழுதுமே நன்மை செய்வதற்காக சூட்சும ரூபத்தில் சூட்சும தேவதையாக பரிஸ்தாவாக ஆகிவிட்டேன். இந்த ஒரு அனுபவத்தில் சூட்சும வதனத்தில் பெருமிதத்தோடு பாப்தாதாவுடன் நின்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தந்தையானவர் எனக்கு முன்னால் மனக்கண்ணில் உலகத்தின் உருண்டையை எமர்ஜ் செய்கிறார். நான் பரிஸ்தா உலக உருண்டை மீது என் அன்பு தந்தையுடன் பாப் தாதாவுடன் சேர்ந்து ஒரு தாமரை மலர் ஆசனத்தில் அமர்ந்து கொள்கிறேன். என் மனக்கண்ணில் முழு உலகமும் இயற்கையும் ஜீவராசிகளும் தென்படுகின்றன. பாப் தாதாவும் முழு உலகத்தை என்னோடு சேர்ந்து பார்த்து கொண்டே இருப்பதை பார்க்கிறேன். பாப் தாதாவின் பார்வையானது மிக மிக சக்தி மிகுந்ததாக முழு உலகத்தையும் தூய்மையாக்கும் உன்னதமான நோக்கத்துடன் பாப் தாதா இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நானும் என் சுப எண்ணங்களோடு உலகில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். பாப் தாதாவின் சூட்சுமமான சுப ஆசைகள், சுப எண்ணங்கள் முழு உலகத்தின் மூலை முடுக்கில் உள்ள ஆத்மாக்களை எல்லாம் சென்றடைகிறது. நான்
அதிர்ஷ்டம் மிகுந்த அரிஸ்தா பரம தந்தையுடன் சேர்ந்து முழு உலகத்திற்கும் சுப எண்ணங்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். இந்த முழு உலகமும் மீண்டும் தனது உயர்ந்த தூய்மையான நிலைக்கு திரும்பிக் கொண்டிருப்பதை நானும் பாப்தாதாவும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். என்ன ஒரு அழகான ஆனந்தத்தின் அனுபவம்! முழு உலகமானது மீண்டும் தனது இயற்கையான தூய்மையான நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. தந்தையின் பவித்திரமான பரிசுத்தமான எண்ணங்கள் அவரது பார்வை மூலம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. முழு உலகத்திற்கும் இது சக்தியாக ஷகாசாக சென்று சேர்ந்து கொண்டிருப்பதை ஆத்மா நான் சூட்சும உலகத்திலிருந்து அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகமானது என் மன கண்ணில் தெரிகிறது. இந்த உலகத்தில் நல்ல நல்ல தேவதைகள் வாழும் இடமாக இந்த உலகமானது அமைதியாக, அன்பாக, சந்தோஷமாக, தூய்மையாக வாழ்வதற்கு தகுதி வாய்ந்த ஓர் தோட்டம் போல மாறி வருகிறது. பாப்தாதாவை நான் அன்போடு பார்க்கிறேன். பாப்தாதாவின் கண்களில் இருந்து நாம் வாழும் இந்த உலகத்திற்காக சுப ஆசைகள், சுப எண்ணங்கள் நிறைந்து இருப்பதை அனுபவம் செய்கிறேன். பாப்தாதாவின் சுப ஆசைகளால் இந்த உலகம் என்பது பூந்தோட்டம் போல நற்குணங்களின் திவ்ய சக்திகளின் நறுமணம் வீச துவங்குகிறது. உலகமானது தன்னுடைய சத்துவ பிரதான உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. மெதுவாக பாப் தாதாவின் பார்வை 5 தத்துவங்கள் மீது செல்கிறது. நானும் சூட்சும தேவதையாக 5 தத்துவங்களையும் சுபமான எண்ணத்தோடு, சுபமான ஆசைகளோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். காலம் காலமாக எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் உயிர் மூச்சாக இருக்கும் இயற்கை தனது உயர்வான நிலையை மீண்டும் அடைகிறது. பாப் தாதாவின் கண்களிலிருந்து தூய்மையின் ஒளி சக்திகள் 5 தத்துவங்களையும் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. மீண்டும் தத்துவங்கள் தனது இயல்பான நிலைக்கு திரும்பிவிட்டது. உலகம் ஒரு மலர் தோட்டமாக மாறிவிட்டது. ஆத்மாக்களின் வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் 100% ஆகிவிட்டது.
அதேபோல் மகிழ்ச்சியும் 100% ஆகி ஆனந்தமான வாழ்க்கையை ஆத்மாக்கள் வாழ்வதை நான் பாப் தாதாவுடன் சேர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த சுகமான வாழ்க்கையை பரம தந்தை ஆத்மாக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆத்மாக்களின் அழியாத சொத்து சுகமான வாழ்க்கை. முழு உலகமும் தனது இயல்பான நிலையை அடைந்திருக்கிறது. நான் ஆத்மா இந்த சூட்சும உலகத்தில் இப்பொழுது எனது சூட்சும ஒளி உடலையும் மெதுவாக மறந்து கொண்டிருக்கிறேன். ஒளியாக மாறுகிறேன். சூட்சும சரீரமும் இல்லாத அசரீரி ஆத்மாவாக நான் இருக்கிறேன். நான் சரீரமற்ற நிலையில் மிக ஓய்வாக ஒளியாக மெதுவாக என் பரந்தாம வீட்டை நோக்கி பறந்து செல்கிறேன். செம்பொன்னிறமான ஒளி பிரகாசமான என் வீட்டில் எவ்வளவு அமைதி! அமைதியின் ஒளி கிரணங்களால் நிறைந்த வீட்டில் என் அன்பு தந்தை சிவனை இப்பொழுது வீட்டில் சந்திக்கிறேன். உடலற்ற நிலையில் பரம தந்தை சிவாவா தனக்கே உரிய உயர்ந்த இடத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். சிவ தந்தையின் சக்தி மிக்க அன்பு கதிர்கள் என்னை அவர் அருகில் இருக்கிறது. நான் அசரீரி ஆத்மா. தந்தையின் அருகில் நான் ஆத்மா நெருங்கி செல்கிறேன். நானும் சிவ தந்தையும் இணைந்த ரூபத்தில் சிவசக்தியாக மாறுகிறேன். நான் தந்தையின் சக்திகளுக்கு அதிகாரி. நான் கம்பைன்ட் சிவ சக்தி ரூபம். உலகமே தேடிக்கொண்டிருக்கும் இறைவன் தனது வீட்டில் ஓய்வாக இருப்பதை நான் ஆத்மா அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சிவ தந்தையுடன் இணைந்து இருப்பதால் தந்தையின் எண்ணங்களை, திட்டங்களை, மாற்றங்களை என்னால் உணர முடிகிறது. நான் சிவனின், இறைவனின் உணர்வுகளை புரிந்து கொண்ட ஆசரீரி. அமைதியான நிலையில் சில நொடிகள் சிவனுடன், ஈஸ்வரனுடன் உயர்ந்த அனுபவங்களை செய்து கொண்டிருக்கும்
அசரீரி ஆத்மா நான். இப்பொழுது நான் மெதுவாக கீழிறங்கி மீண்டும் சூட்சும உலகத்தில் எனது சூட்சும சரீரத்தில் அமர்ந்து கொள்கிறேன். நான் ஒளி பிரகாசமான சக்திகள் நிரம்பிய ஆத்மா. என்னை நான் ஒளி ரூபத்தில் இந்த சூட்சும உடலில் உருவங்களுக்கு நடுவில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் பாப் தாதாவுடன் சேர்ந்து இறைவனின் காரியங்கள் நடக்கும் பாப் தாதாவின் சுப காரியங்கள் நடக்கும் இடங்களான சேவை நிலையங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். சூட்சும பரிஸ்தா நான் பாப் தாதாவின் கரங்களை பிடித்துக் கொண்டு உலகம் முழுமையிலும் இருக்கும் தந்தையின் இல்லத்திற்கு சேவை நிலையங்களுக்கு செல்கிறோம். பாப் தாதாவும் நானும் சேவை நிலையங்களில் இருக்கும் பாப் தாதாவின் அறைக்குள் நுழைகிறோம். பாப் தாதா தனது அறையில் அமர்ந்து கொள்கிறார். சக்தி மிக்க சூழ்நிலை. ஒவ்வொரு சேவை நிலையமும் சக்தியின் இருப்பிடமாக ஒளி சூழ்ந்த இடமாக தெய்வீகமான ஒளி வீசும் நிலையங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாப் தாதாவின் பிரவேசமானது ஒவ்வொரு நிலையத்தையும் பரிசுத்தமானதாக தெய்வீகமானதாக அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய கலங்கரை விளக்கமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. பாப் தாதாவின் இந்த வருகையானது நிலையங்களுக்கு ஓர் வரப்பிரசாதமாக, தந்தையின் வருகை அநேக ஆத்மாக்களை நிலையங்களுக்குள் அழைத்து வருகிறது. எங்கெங்கோ மூளை முடுக்கில் எல்லாம் இருந்து கேள்விப்பட்டு ஆத்மாக்கள் தன் இறை தந்தையை அடைவதற்காக, ஆஸ்தி பெறுவதற்காக வந்து கொண்டே இருப்பதை நான் சூட்சும பரிஸ்தா ரூபத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறேன். பாப் தாதாவும் அத்தனை ஆத்மாக்களையும் சந்தித்து தனது வருகை செய்தியை தானே சொல்லி ஆத்மாக்களுக்கு ஆஸ்தியின் உரிமையை கொடுத்தவாறே இருக்கிறார். ஒவ்வொரு நிலையமும் சிவாலயமாக, ஒரு கோவிலாக மாறியிருப்பதை அனுபவம் செய்ய முடிகிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் தனது துக்கம், அசாந்தி, கவலை போன்ற அனைத்து வித பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு என்னுடைய தந்தை வந்துவிட்டார், என்னுடைய பாபா
வந்திருக்கிறார் என்று உள்ளபூர்வமாக அனுபவம் செய்கிறார்கள். ஓம் சாந்தி. चले हम आज, प्यारे प्यारे वतन, उड़ चले हम आज मेरे बाबा के पास, शिव बाबा के पास, मेरे बाबा के पास, शिव बाबा के पास। प्यारे प्यारे वतन, उड़ चले हम आज, प्यारे प्यारे वतन, उड़ चले हम आज मेरे बाबा के पास, शिव बाबा के पास, मेरे बाबा के पास, शिव बाबा के पास। मन में लगन और प्रीत में मगन, मन में लगन और प्रीत में मगन, चले बाबा के पास, शिव बाबा के पास, मेरे बाबा के पास, शिव बाबा के पास।
चले बाबा के पास, शिव बाबा के पास, मेरे बाबा के पास, शिव बाबा के पास। मेरे बाबा के पास शिव